இந்த கஞ்சா இதெல்லாம் நம்ம சொல்றோம். அது வந்து 5 வருஷமா இங்க தலை விரிச்சு கரபுரண்டு ஓடுது. மேம் சொல்ற மாதிரி நாங்க திருவாரூர்ல கும்பகோணம்ல வந்து நாங்க பிரச்சாரத்துக்கு போடும்பொழுது இன்டீரியருக்குள்ள போறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வயலுக்குள்ள போற ஒரு 10 வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அங்க கரண்டே இல்லாம இருக்கு 30 குடும்பம். ஆனா அங்க கஞ்சா விக்கிறாங்க. அந்த பசங்க கஞ்சா ஓட்டிட்டு வண்டியை ஓட்டிட்டு ஏதாவது டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் 2 ஆக்சிடென்ட் நடக்குதுங்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு புறையோடி போயிருச்சு திமுக ஆட்சியில. அப்போ இவர் விஜய் அவர்கள் உண்மையாலுமே அதுக்கு யாருக்கு சரியான அதிகாரிகளோ அவங்க கூட ஆலோசனை பண்ணி யார் அதுக்கான அரசியல் தலைவர்கள் இதுக்கு என்ன செய்யணும்ன்ற இந்த அனுபவம் பெற்றவங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டு இதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்தாலே 3ல இருந்து 6 மாசம் ஆகும். நீங்க அதை பண்றதை விட்டுட்டு சிஎம் வந்து லஞ்ச் டப்பா கட்டிட்டு வந்தாரு, அவர் வந்து ஜீப் ஓட்டினாரு, சிஎம் வந்து இதை எடுத்துட்டு போனாரு, சிஎம் அதை பண்ணாரு, கையாட்டினாரு, கிளைங்கிஸ் கொடுத்தாரு, இதை போட்டு ரீல்ஸை ஓட்டிக்கிட்டு செய்யாததெல்லாம் செஞ்சாருன்னு சொல்றது அப்படின்றது வந்து உண்மையாலுமே மக்களுக்கு வந்து ஒரு கடுமையான அயற்சியை ஏற்படுத்துது. இது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 20 நாள்ல? ஏற்கனவே நீங்க வந்தோம்னு சொன்னீங்க 2500 ரூபாய் கொடுப்பேன், அது கொடுக்கல, 1000 ரூபாய் மட்டும் தான் இப்ப கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மாசத்துல கொடுக்கறதுக்கான என்ன வச்சிருக்காரு? என்ன அதுக்குதான் அவங்க சொல்றாங்களா மேம், அவங்க 28 மாசம் பொறுத்து தானே கொடுத்தாங்க. அப்ப இவங்க 28 மாசம் தான் கொடுக்க போறாங்களா? இல்ல அது 1000 ரூபாய் நாங்க கண்டினியூ பண்றோம் இல்ல. அதுதான் சொல்றேன். அப்போ நாங்க என்ன மாற்றம் இது? அதான் கேட்கிறோம். அப்ப விஜய் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுக்கும்பொழுது அவருக்கு தெரியலையா இந்த ஃபண்டு நிலைமை நிதி நிலைமைன்றது தெரியும்ல? 10 லட்சம் 10 லட்சம் கோடி கடன்கிறது விஜய் அவர்களுக்கு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுமா? சோ அதான் கேட்கிறேன். அப்ப நீங்க திருப்பி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த அருண்குமார் ஐபிஎஸ் அப்படிங்கிறவரை பத்தி ஆதவர்ஜனா வீடியோ போடுறாரு. ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு? அவரை எங்கேயாவது அஸ்ஸாம் அனுப்பி விட்டுருங்க, எங்கேயாவது நார்த் சைட்ல அனுப்பி விட்டுருங்க, இவர் இருந்தா சரியாதுன்னு சொன்ன நீங்களே போன மாசம் வேற வை, இந்த மாசம் இப்ப நீங்க எப்படி அவரை தூக்கி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில போடுறீங்க? அப்ப நீங்களே ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அப்ப நாங்க கேட்கணும்ல. அந்த ஒரு குமரகுருன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து இதுல போட்டிருக்காங்க இந்து சமயத்துல. அவர் மேல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்கு. நாங்க எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் பிரச்சனை, திமுக இதெல்லாம் பிரச்சனை, லஞ்சம் ஊழல் லஞ்சம்னா அவங்க எல்லாத்தையும் நீங்க கூட சேர்ந்து கூட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க என்ன மாற்றத்தை கொடுத்தீங்க? நாங்க தான் கேட்கிறோம். உங்களுக்கு நான் தாராளமா 3 மாசம் இல்ல 6 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. ஆனா எப்படி இவ்வளவு தப்பு பண்றீங்க? 15 நாள் 20 நாள்ல இவ்வளவு தப்பு பண்றீங்களே. அப்ப நீங்க பண்ற தப்ப நம்ம கேள்வி கேட்காம இருந்துட முடியுமா? கடந்து போக முடியுமா? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்க, குற்றம் இருக்குன்னு சொன்னப்பட்ட அருண் ஐபிஎஸ் அவர்கள நீங்க ஏன் ஆதவர்ஜனாவே பேசினார்ல? அப்ப அந்த ஆதவர்ஜனா பேசின வீடியோ வந்து விஜய் அவர்கள் பார்க்கலையா? இல்ல விஜய் அவர்களுக்கு தெரியலையா? அப்ப இதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம்.